ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு 7 மாதம் 8 மாதத்துக்கு மேலே ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். எதனாலன்னு பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தை வயிற்றில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்க நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாகிக்கிட்டே இருக்கும். குழந்தை வளர வளர அது நம்ம டெலிவரி டயத்தில் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும், ரிஸ்க் ஆயிரும். அதனால் ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்துறது நம்ம எப்படி அப்படிங்கிறது நான் இப்போ சொல்ல போகிறேன், என்னுடைய அனுபவத்தை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப ஹெச்பியை அதிகப்படுத்துறதுக்கு நான் என்ன உணவுலாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 8 மாதத்துக்கு மேலே கொஞ்சம் ஹெச்பி குறைஞ்சிட்டே தான் வந்துச்சு. ஏன்னா நம்ம குழந்தை வளர்ச்சி அடைய குறையும், எல்லாத்துக்குமே குறைய தான் செய்யும். சில பேர்த்துக்கு குறையாது, ஏன்னா அவங்க உணவு பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு குறைஞ்சிச்சு, நான் அதை தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல வரேன். ஹெச்பி குறைஞ்சதும் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. டெலிவரி டேட் வேறு ரொம்ப நெருங்கிக்கிட்டே இருந்தது. இந்த டயத்தில் நான் எப்படி இதை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டோம், நானும் எங்கள் அம்மாவும். அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா சொன்னாங்க. அங்கங்கே சொல்கிறத வச்சு நான் வாங்கி சாப்பிட்டதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப முக்கியமான உணவுன்னு பார்த்திங்கன்னா சுவரொட்டி. சுவரொட்டி ரத்தத்தை அதிகரிக்கும். ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம ஒரு 2-3 வாட்டி சாப்பிட்டாலே அதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுவரொட்டி வாங்கி சாப்பிடுங்க, இது ரொம்ப ரொம்ப நல்லது. சுவரொட்டி எங்கள் ஊரில் காலையிலே 5 மணிக்கே போனால் தான் கடைகளில் கிடைக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக போனாலும் மற்றவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் என் வீட்டுக்காரெல்லாம் காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு போயிடுவார் வாங்குறதுக்கு. அப்படி வாங்கி அதுக்கப்புறமா அதை கூட்டு வச்சு சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா, சுவரொட்டி வாங்கி சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு அத்திப்பழம். அத்திப்பழத்துலேயும் நம்மளுக்கு அதிகமாக ஹீமோக்ளோபின் சுரக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அத்திப்பழம் நான் எல்லோரும் சாப்பிட சொன்னாங்க, நான் சாப்பிடலை. அதை சாப்பிட்டு எதுவும் ஆயிருமோன்னு எனக்கு ஒரு பயம். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஹெச்பி இல்லை, கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்து பக்கத்தில் வந்ததுனால சரி நம்ம இதை சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அத்திப்பழம் வாங்கிட்டு வந்தோம். அதை நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னெல்லாம் நமக்கு தெரியாது அத்திப்பழத்தை பற்றி. அது ஒரு குச்சி மாதிரி இருந்தது. அந்த குச்சியில் சொருகி சொருகி வச்சுருந்தாங்க, சப்பி சப்பி காய வச்சு வச்சுருந்தாங்க. அதை நான் கடையில் உள்ள பையன்கிட்ட கேட்டேன், இது எப்படிம்மா சாப்பிடணும் அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்டேன். அந்த தம்பி சொன்னான், தேனில் ஊற வச்சு சாப்பிடணுமா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைக்கா, நீங்கள் ஏன்னா தேனில் ஊற வைக்கிறதுக்கெலாம் நாள் இல்லை, எனக்கு டெலிவரி டேட் நெருங்கிட்டுது, 2 வாரம் தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே நான் ரத்தத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு அதெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் இல்லை, நீங்கள் தேன்லலாம் ஊற வச்சு சாப்பிட்ணுன்னு இல்லை, பாலில் நீங்கள் சூடான பாலில் இதை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பாலில் ஊறினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க அந்த கடையில். அதே போல் நான் வீட்டுக்கு நான் 90 ரூபா ஒரு பாக்கெட்டாகவே வாங்கிட்டு வந்தேன். 90 ரூபான்னு அதை வாங்கிட்டு கரெக்டாக 4 பழம் போடுவேன். நைட்டு தான் நான் சாப்பிடுவேன். எனக்கு காலையிலே சாப்பிட்டுக்கிட முடியாது, எனக்கு அதிகமாக வாமிட் எடுக்கும். காலையில் எதுவுமே நான் சாப்பிட்டுக்கிடவே மாட்டேன். அதனால் மருந்து எதுனாலுமே நைட்டு தான் நான் சாப்பிடுவேன். சுவரொட்டி மட்டும்தான் என் காலையில் வாங்குறதுனால அது மட்டும் கூட்டு வச்சு அதை மட்டும்தான் காலையில் சாப்பிடுவேன். இது நைட்டு பசும்பாலை நல்லா காய்ச்சி சீனி போட்டு நல்லா காய்ச்சிட்டு அதில் ஒரு 4 பழத்தை போட்டு மூடி வச்சுட்டு நல்லா அது ஊறினதுக்கப்புறமா அந்த பாலை குடித்து அந்த பழத்தையும் மென்று சாப்பிடுவேன். சாப்பிடவே முடியலை எனக்கு, இருந்தாலும் நம்மளுக்கு அந்த டயத்தில் அது எல்லாமே நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு நான் அதையும் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, 3வது முருங்கைக்கீரை ரொம்ப 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 முக்கியமானது. கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் ஸ்டார்டிங்லேனாலும் முருங்கைக்கீரை சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை, சீரகம், சின்ன வெங்காயம், இந்த 3ஐயும் எங்கள் அம்மா போட்டு அவிச்சு நல்லா சூப்பு மாதிரி நல்லா அவிச்சு ஆற வச்சு எங்கள் அம்மா எனக்கு தந்தாங்க.
அந்த சீரகம் வந்து நம்ம சேர்க்குறது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து நீர் வந்து அதிகமாக யூரின் வந்து கட்டுப்பட்டு நிற்காம வெளியில் வந்து அதிகமாக போகிறதுக்காண்டி தான் அந்த சீரகம் வந்து சேர்க்குறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு வந்து காலில் வந்து நீர் போடும் ஃப்ரெண்ட்ஸ். அது நிறைய பேர் வந்து அட்மிஷன் பண்ணி இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம டெலிவரிக்கு போயிருப்போமா, பக்கத்து பெட்லலாம் எனக்கு அட்மிஷன் போட்டாங்க. கால் வீங்கியிருக்கனால என்ன உட்கார சொல்லிட்டாங்க அப்படின்லாம் நிறைய அக்காலாம் சொல்லியிருக்காங்க. எதனால் அவங்களுக்கு கால் வீங்குதுன்னா, நீர் இறங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க காலில். தொங்க போட்டு இருக்கக்கூடாது காலை, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீர் இறங்காமல் இருக்கிறதுக்கு அந்த முருங்கைக்கீரை நம்ம அவிச்சு குடிக்கும்போது சீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிடணும். சீரகம் சேர்க்குறது வந்து ரொம்ப நல்லது நம்மளுக்கு. டெலிவரி டயத்தில் வந்து நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு அந்த வலி கொடுக்குறதுக்கு வந்து அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த கீரையும் சீரகமும் நம்ம குடிக்க நம்மளுக்கு நார்மல் டெலிவரியே ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எனக்கு நடந்தது. அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்களும் இதே போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களும் பயனடையலாம். எல்லோருக்குமே நார்மல் டெலிவரி நடக்கணும். எல்லோரும் நல்லபடியாக குழந்தை பெற்றுட்டு நல்லபடியாக தாயும் பிள்ளையும் வீட்டுக்கு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.